அதை வந்து இப்போ நம்ம மட்டும் பண்ணுனா அது வந்து எல்லாத்துக்கும் தெரியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும் போது பள்ளிக்கூடத்துலையாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன்லையாக இருக்கட்டும் நம்ம பண்ணுறதையும் வெளியில் நடக்கிறதையும் சொல்லும் போது அவங்களுக்கும் அது ஒரு அவங்களும் வந்து அதை பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். அதுக்காக ஒரு பள்ளியில் நடக்கிற ஃபங்க்ஷனெல்லாம் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் ஒரு சில விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், அதை பற்றி சொல்கிறேன். முதல்ல வந்து ₹1 திட்டம். ₹1 திட்டம் அப்படின்னா நிறைய பேரால் வந்து சமூக சேவை பண்ணணும் அப்படின்னு நிறைய எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து போதிய நேரம் இருக்காது, அல்லது அவங்க வந்து செய்கிற அளவு பணம் இருக்காது. எப்படி செய்யணும் அந்த மாதிரி சில யோசனைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ₹1 திட்டம் மூலியமா ₹1 நிறைய பேர் பங்களிப்பாங்க, நிறைய பேர் சமூக சேவை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா வந்து ஒரு கடைகள்லையா உண்டியல் வைக்கிறது, தெரிஞ்ச கடைகள்லையா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துலையா இருக்கட்டும் ஒரு நிறைய பேர் ஆட்கள் வர இடத்துல உண்டியல் வைக்கிறது. உண்டியல் வச்சுட்டு அந்த உண்டியலில் வந்து சமூக சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த உண்டியலில் ₹1 போடணும். கண்டிப்பாக பணம் இல்லாதவங்களாலும் சரி நேரம் இல்லாதவங்களாலும் சரி ஒரு நிமிஷம் அந்த உண்டியல் கிட்ட நின்று ₹1 போட்டு போக முடியும். ₹1 பணம் எல்லாத்தாலையுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த ₹1 போட்டுட்டு போகும்போது போகிறவங்க அவங்களுடைய பெயர், பாருங்க ஐயா என்னை தெரிகிறதா என்று கேட்டார். ஆசிரியர் எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு. ஐயா நான் உங்ககிட்ட தான் படித்தேன், எங்கிட்ட படிச்சீங்க எனக்கு நினைவில்லையே அப்படிங்கிறது. என்ன நல்லா பாருங்க நினைவு இருக்கா இல்லையா? நான் உங்களை தான் மாதிரியாக நான் எடுத்துக்கிட்டு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நான் ஆசிரியராகவே நான் படிக்க வருது உங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்ன இப்போயாவது தெரியுதா அப்படின்னு கேட்டேன். எனவே என்னிடத்துல எந்த வருஷம் நிறைய பிள்ளைங்களாம் படித்தாங்க, நினைவில் இல்லை நீயே சொல்ல அப்படின்னு சொல்கிறேன். ஐயா உங்கள் வகுப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன், அப்போயாவது உங்களுக்கு நினைவு வருதான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். என்ன தம்பி சொல்லு அப்படின்னாரு. ஐயா நான் உங்கள் வகுப்பில் படுக்கும்போது என் பக்கத்தில் இருந்த பையன் விலை உயர்ந்த கடிகாரத்தை கட்டியிருந்தான். அதை அவன் சாப்பாட்டுக்கு போகும்போது கட்டி வச்சுட்டு போயிட்டான். அந்த கடிகாரத்தை நான் எடுத்துட்டேன். எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அந்த கடிகாரத்தை நான் எடுத்துட்ட பின்னால ஜோப்பில் நான் என்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அந்த கடிகாரத்தை இருந்த மாணவன் வந்து குய்யோ முறையோன்னு சொல்லி என் கடிகாரம் காணும் அப்படின்னு ஐயா இடத்துல சொன்னான். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லோரும் கண்ணை கட்டிக்கிங்க, நான் இன்னும் பதற வேண்டாம், அந்த கடிகாரத்தை நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஆசிரியர்